ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கேலரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தோடைய ஒரு சூப்பரான ரவுண்டு தாங்க. அதில் அடுத்த கண்டஸ்டான்ட் நம்மளுடைய தவசீலி செமையாக பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜயகாந்த் சாருக்கு இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் இவ்வளோ மெலடியாக இருக்கா அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே செம சூப்பரான ஒரு கான்செப்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். அப்படி ஒரு படத்துல இருந்தால் இந்த பாட்டை அவங்க பாடினாங்க. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் சொன்ன. ஆக்சுவலாக இந்த சாங் பார்த்தீங்கன்னாவே நிஜமாவே செமையான சாங். நம்மளுடைய இளையராஜா அவர்களுடைய இசையில் அவரே பாடின சாங் கூட. அந்த ஹம்மிங்கை நம்மளோட ஜானகி அம்மா பாடினதுங்க. லிரிக்ஸ் எல்லாமே புலமை பித்தன் அவர்களில் ஆட்டோ ராஜா அப்படின்ற படத்துல இருந்துங்க. இந்த சாங்கை ஆக்சுவலாக ஸ்டேஜில் பாடும்போது நிஜமாவே வேற லெவல். ஏன்னா இந்த சாங்கோட ஹம்மிங் பண்ண தன்னன்னா தானா. ஆக்சுவலி இந்த சாங்கோட ஹம்மிங்கை நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த படத்துல இருந்து தானா அப்படின்னு நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஆனா அந்த சாங்கை ஸ்டேஜ்ல தவசிலி பாடி முடிச்சதும் பஸர் அடிச்சதோட நம்மளுடைய தமன் அவர்கள் சொன்னதான், இந்த சூப்பர் சிங்கர் முடிஞ்சதும் யூ வில் சிங் ஃபார் சாங் ஃபார் மீ அப்படின்னார். அதாவது எனக்காக நீ ஒரு பாட்டை கண்டிப்பா உனக்கு ஒரு கம்போசிங் கொடுக்குற அப்படின்னு சொன்னதும் நம்மளோட தவசிலி ஸ்டேஜை செமையா விசில் அடிச்சாங்க. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்கும்போது நிஜமாவே இப்படி ஒரு சாங்கை பாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் அந்த டீப் பிரெத் எல்லாத்தையும் கொண்டு ஒரு மேல் வாய்ஸ்ல இந்த சாங்கை ஒரு ஃபீமேல் ஸ்டேஜ்ல பாடுறதுன்றது பட் செம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவளோட எதிர்பார்ப்போம் தவசிலி இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களோட ஜேர்னி இந்த இதில் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு இதை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.